ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் கார்டன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸஸை எப்படி டேலியில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட சேல்ஸ் டேட்டா மேபி ஒரு எக்ஸலில் இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸலில் உள்ள டேட்டாவை எப்படி டேலியில் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த எக்ஸல் சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். டேட், இன்வாய்ஸ் நம்பர், லெஜர் நேம், இன்வாய்ஸ் வேல்யூ, சேல்ஸ்க்கு உண்டான டேக்ஸபிள் அண்ட் ரேட் ஆஃப் டேக்ஸ். ஸோ இது எல்லாமே பேசிக், ஓகேங்களா. தென் இன்வாய்ஸ் டேட்டு, இன்வாய்ஸ் நம்பர், தென் லெஜர் நேம். இந்த லெஜர் நேமில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன லெஜர் நேம் எக்ஸலில் இருக்கோ சேம் லெஜர் நேம் தான் உங்களுடைய டேலிலையும் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் ரொம்ப மெயின் கண்டிஷன். தென் இதுக்கான ஜிஎஸ்டி நம்பர் இதில் நம்ம கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இந்த எக்ஸல் சீட்டில் மேண்டேட்டரி இல்லை, ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி இந்த லெஜர் நேம் ஆல்ரெடி நான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். அந்த டைம்லேயே நான் டேலியில் அதுக்கான ஜிஎஸ்டி நம்பரை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போது இந்த சீட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி டேலியில் லெஜர் நேம் க்ரியேட் பண்ணதுக்கு இப்போது இந்த சேல்ஸை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுக்கு நம்ம இந்த சீட் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி டேலிலையுமே நிறைய ஆட்டோமேஷன் கொண்டு வராங்க. ஸோ இன் ஃப்யூச்சரில் மோஸ்ட்லி நம்ம மேனுவல் என்ட்ரிஸ்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபுல்லுமே இம்போர்ட்டடில் தான் இருக்கும் அப்படின்னு இப்போ உள்ள அப்டேட்டை வச்சு நம்மளால் ஓரளவுக்கு அசியூம் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் நம்ம எப்படி சேல்ஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அண்ட் ஆல்சோ பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஸோ இது எல்லாமே எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் சேல்ஸ் இதை லேண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பர்ச்சேஸும் சேம் ப்ரொசீஜர் தான், ஈஸியாக உங்களால் டேலியில் அப்லோட் பண்ணிக்க முடியும். தென் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுமே சேம் உங்களுக்கு ப்ரொசீஜர் தான், பெருசாக காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு ஒன்று இருக்காது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் மேப்பிங் பண்ணணும். அந்த மேப்பிங் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஒன் டைம் தான் நீங்கள் மேப்பிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எத்தனை டைம்னாலும் அந்த மேப்பிங்கை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இதனால் உங்களால் ஈஸியாக ஒரு ஒர்க்கை டைம் சேவ் பண்ணிக்க முடியும். மேபி நீங்கள் ஒரு டாஸ்க் கன்சல்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேபி நீங்கள் ஒரு 10 புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் மேனுவலாக பில் பண்ணிகிட்டு இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுவே இந்த எக்ஸல் சீட் மூலமாக நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவும் ஒர்க் முடிக்க முடியும். ஸோ பேலன்ஸ் ரிமைனிங் டைமிங்கில் உங்களால் மற்ற கிளைண்ட்ஸ், நியூ கிளைண்ட்ஸ்க்கும் உங்களால் பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். ஸோ இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 15 இன்வாய்ஸ் நம்ம டேலியில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இது நம்ம அக்கௌண்டிங் வவுச்சர் மோடில் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் மோட்லேயே நிறைய இது இருக்குது. ஸ்டாக்கை இம்போர்ட் பண்ணலாம், லெஜரை மட்டும் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நிறைய மோட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அக்கௌண்டிங் வவுச்சர் மோடில் எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறேங்க, ஓகே. இப்போது இதுதான் நம்மளுடைய எக்ஸல் ஃபைலு. ஸோ இந்த எக்ஸல் ஃபைல் தான் ஃபார்மேட், ஓகேங்களா. மேபி உங்களுக்கு இந்த எக்ஸல் ஃபைல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே இந்த எக்ஸல் சீட்டை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தாராளமாக, ஓகே. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸல் சீட் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது இம்போர்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ நம்ம டேரெக்டாக டேலியில் போயிடலாம். இப்போ டேலியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்வே ஆஃப் டேலியில் இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டரை இம்போர்ட் பண்ண போகிறீங்களா, டிரான்சாக்ஷனில் இம்போர்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு பேசிக் டீட்டெயில் கேட்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். டிரான்சாக்ஷன்னா என்னென்னா சேல்ஸு, பர்ச்சேஸ், இது எல்லாமே டிரான்சாக்ஷன். மாஸ்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு லெஜர் நேம் வருதுல்ல அதெல்லாம் மாஸ்டர்ஸ், ஸ்டாக் வருதுல்ல அது எல்லாமே மாஸ்டர், ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட் டைமாக இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு மேப்பிங் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ மேப்பிங்லேயுமே 2 விதமாக இருக்குது, ஓகே. மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, சாம்பிள் எக்ஸல் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது சாம்பிள் எக்ஸல் ஃபைல்ஸ்னால் டேலியே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு எக்ஸல் சீட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த எக்ஸல் சீட்டில் என்ன இருக்கோ அதை எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் உங்களுடைய டேட்டாவை மட்டும் அங்கே கொடுத்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுவே மேப்பிங் டெம்ப்ளேட்ஸில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா,
நீங்களே ஓனாக ஒரு எக்ஸல் ஷீட்டை வச்சுக்கிட்டு அதை இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி டேலியில் வந்து மேப்பிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மேனேஜில் 2 விதமாக இருக்குது. 2 விதமாக நம்ம வந்து எக்ஸலை இம்போர்ட் பண்ணலாம். ஒன்று மேப்பிங் டெம்ப்ளேட், இன்னொன்று வந்து சாம்பிள் எக்ஸல் ஃபைல். சாம்பிள் எக்ஸல் ஃபைல்னால் டேலி தர டிஃபால்ட் எக்ஸல் ஃபைலில் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். மேப்பிங் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா நீங்களாக ஓனாக ஒரு எக்ஸல் ஷீட்டை ரெடி பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இது நான் வந்து ஒரு ஓனாக ஒரு எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது மேப்பிங் டெம்ப்ளேட்டில் இது வரும். ஓகேங்களா? ஸோ மேப்பிங் டெம்ப்ளேட்டில் போனீங்கன்னா அங்கேயுமே வந்து உங்களுக்கு 2 விதமாக கொடுக்குறாங்க. ஒன்று நீங்கள் மாஸ்டரை இம்போர்ட் பண்ண போகிறீங்களா அல்லது டிரான்சாக்ஷனில் இம்போர்ட் பண்ண போகிறீங்களா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மாஸ்டர்ஸ்னால் எதெல்லாம் வரும்னா ஸ்டாக். ஓகே, எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பென் வாங்கியிருக்கீங்க, அந்த ஸ்டாக் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? அதுவே நீங்கள் பென் வாங்கிட்டீங்க, ஸ்டாக்லாம் கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறீங்களா, அது டிரான்சாக்ஷன். அதுக்கு நீங்கள் சேல்ஸ் என்ட்ரி போட்டிங்கன்னா அது டிரான்சாக்ஷன். அதுக்கு நீங்கள் பேங்க் பேமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு டிரான்சாக்ஷன். அதுவே அதோடைய பார்ட்டி நேமை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெனால்ட்ஸ் பென் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்டி நேம் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது மாஸ்டர் கீழே வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன்லி டிரான்சாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து டிரான்சாக்ஷன் போயிடலாம். ஓகே, டிரான்சாக்ஷன் போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்க, அந்த ஃபைலை நீங்கள் மேப்பிங் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய எக்ஸல் சீட் இதை தான் நான் மேப்பிங் பண்ண போகிறேன். இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, இதுதான் மேப்பிங். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, இதுதான் மேப்பிங். ஸோ ஃபர்தராக சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதை நான் மேப்பிங்லேயே உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபை பாத் என்னுடைய எக்ஸல் ஃபைல்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு கேட்குது. ஸோ என்னுடைய எக்ஸல் ஃபைல்ஸ் வந்து நான் அதோடைய பாத் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். நான் அந்த பாத் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய எக்ஸல் ஃபைல் நான் சிஸ்டமில் இருக்குது, நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சீட் நேம் காமிக்கும். ஸோ சீட் நேம் கொடுங்க, ஃபைல் டு இம்போர்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒர்க்கிங் சீட் நேம் அப்படின்னு சீட் 1ன்னு காமிக்கிறதுல அது என்ன அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை, இதுதான் சீட் 1. ஓகேங்களா? மேபி நீங்கள் சீட் 2, சீட் 3, சீட் 4 வச்சுருந்தா அது அடுத்தடுத்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ சீட் 1 தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இதுதான் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த மேப்பிங் டெம்ப்ளேட்டை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான எரரும் வராது மோஸ்ட்லி. ஸோ இதை சேம் டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து எல்லா கம்பெனிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பர்டிகுலராக இந்த கம்பெனிக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல் கம்பெனிஸ், எனக்கு எல்லா கம்பெனிஸுமே வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அல்லது திஸ் கம்பெனினா உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த டெம்ப்ளேட், இந்த எக்ஸல் சீட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆல் கம்பெனிஸ் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ பண்ண போகிறது வந்து சேல்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போது டைப் ஆஃப் வவுச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்ம வந்து சேல்ஸ் என்ட்ரி போட சொல்ல என்ன வவுச்சர் எடுத்து போடுவோம் அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் உங்களுக்கு வந்து சேல்ஸில் வந்துடும். அதுவே நீங்கள் இன்வென்ட்ரி போட்டிங்கன்னா இன்வென்ட்ரியில் டெலிவரி செல்லம், ஸ்டாக் ஜேர்னலு, மெட்டீரியல் இன் அவுட் எல்லாமே இன்வென்ட்ரி வவுச்சரில் வரும். ஆர்டர் வவுச்சர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டரில் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் சேல்ஸ் வவுச்சர்னே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் தான் நீங்கள் சேல்ஸ் போடுவீங்க. ஸோ உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அப்படின்னு மாறிடும். ஓகே, இப்போது ஃபீல்டு இன் டேலி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபீல்டு இன் டேலி. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபீல்டு இன் டேலி, ரெண்டாவது எக்ஸல் சீட்டில் உள்ள ஹெட்டர், தேர்ட் ஒன்று வந்து எக்ஸல் சீட் உள்ளது, ஃபோர்த் ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஓகேங்களா? இப்போது டேலியில் என்ன இருக்குது இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுக்கணும், எக்ஸலில் என்ன இருக்குது அப்படின்னு கொடுக்கணும். சம்டைம் நம்ம ஃபிக்ஸ்டு வேல்யூவும் கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி போடுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா டேட் தேவை. ஸோ நீங்கள் இங்கே டேட் டேலியில் வந்து டேட் போடுவோம், அப்படி தானே? ஓகே, இப்போ நீங்கள் டேட் போனீங்க அப்படின்னா வவுச்சர் டேட் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா ஓகே, இங்கே எக்ஸல் என்ன இருக்குது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். நீங்கள் பாருங்களேன், என்னோட எக்ஸல் ஷீட்டில் டேட் இருக்குது, இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது, லெட்ஜர் நேம் இருக்குது. அதுவே இங்கே காட்டுது. எப்படி காட்டுதுன்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நான் ஆல்ரெடி எக்ஸல் ஷீட்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன்.
அந்த இம்போர்ட்டில் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் காலம் ஆஃப் ஹெட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. ஓகேங்களா? ஸோ வவுச்சர் டேட்டுன்னு டேலியில் இருக்குது. என்னோடய எக்ஸல் ஷீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு அது கேட்குது. என்னோடய எக்ஸல் ஷீட்டில் நான் டேட்டுன்னு தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வவுச்சர் நம்பர் அப்படின்னு டேலியில் இருக்கும். என்னோட எக்ஸல் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா இன்வாய்ஸ் நம்பர்னு நான் கொடுத்துருக்கேன். தென் டேட் வந்துருச்சு, வவுச்சர் நம்பர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் லெட்ஜர் நேம். ஓகே, ஸோ இப்போ சீரியல் நம்பர் அது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ மெயினாக இது வவுச்சர் என்ன வவுச்சர் அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா? ஸோ வவுச்சர் டைப். இப்போ நீங்கள் வவுச்சர் டைப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் இங்கே எதுவுமே கொடுக்கல. ஆக்சுவலாக நான் சேல்ஸ் என்ட்ரி தான் போட போகிறேன். ஸோ என்னோடய எக்ஸல் ஷீட்டில் பாருங்கள், மேலே எங்கேயாவது வந்து வவுச்சர் டைப் எதுவும் கொடுத்துருக்கேனா? இல்லை. ஸோ இங்கேயுமே நான் கொடுக்கல. ஸோ நான் எக்ஸலை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காண்டி நான் கொடுக்கல. பட் ஆனால் இங்கே மேண்டேட்டரி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு வேல்யூ அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபிக்ஸ்டு வேல்யூ என்ன வைக்கணும்னு காட்டிடும். ஓகே, திரும்ப சொல்கிறேன். வவுச்சர் டைப் நேம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறீங்கன்னா பர்ச்சேஸு, சேல்ஸ் என்ட்ரி போடுறீங்கன்னா சேல்ஸு. அது என்னோடய எக்ஸல் ஷீட்டில் நான் வந்து சேல்ஸ் அப்படின்னு நான் எதுவுமே வந்து கொடுக்கல. ஓகேங்களா? அதாவது காலம்னாலேயோ அல்லது ரோலையோ எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு வேல்யூனா அது ஃபிக்ஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இவங்க சேல்ஸ் தான் போட போகிறாங்க. அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா சேல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேல்ஸில் ஆயிரும். ஓகே, தென் இப்படிதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். தென் இப்போ நம்ம வந்து அக்கௌண்டிங் வவுச்சர் போட சொல்ல என்ன பண்ணுவோம்னா டாப் வவுச்சர்ஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த டாப் வவுச்சரில் வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா லெட்ஜர் நேம். லெட்ஜர் நேம் என்கிட்ட எக்ஸலில் என்ன இருக்குது அப்படின்னா லெட்ஜர் நேம்னு இருக்கு. ஓகே, ஸோ இன்வாய்ஸ் லெட்ஜர் வேல்யூ, லெட்ஜர் அமௌண்ட். என்னோட இதில் என்ன இருக்குது அப்படின்னா இன்வாய்ஸ் வேல்யூ அப்படின்னு இருக்கு. ஓகே, கிளியர்? தென் அந்த லெட்ஜரை நான் டெபிட் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஓகே, ஸோ லெட்ஜர் டிஆர்சிஆர். ஓகே, ஸோ நான் ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு வேல்யூ வைக்கிறேன். இப்போது நம்ம ஒரு பார்ட்டிக்கிட்ட இருந்து பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பார்ட்டியை நம்ம வந்து கிரியேட் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சாரி, டெபிட் தான் பண்ணுவோம். ஸோ நான் டெபிட் கொடுத்தோம் அப்படின்னா அது எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூவாக மாறிடுது. ஓகேங்களா? தென் இனிமே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் லெட்ஜர் போட்டோம், அப்புறம் வந்து பாட்டம் லெட்ஜர்ஸ் போடுறோம். ஸோ லெட்ஜர் நேம் கொடுத்துருங்க. லெட்ஜர் நேம் என்னோட ஷீட்ல லெட்ஜர் நேம் இருக்கு. லெட்ஜர் அமௌண்ட், invoice value. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணது வந்து என்ன அப்படின்னா டாப் லெட்ஜர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டாப் லெட்ஜர்னா என்ன அப்படின்னா நீங்க ஒரு பார்ட்டிகிட்ட இருந்து பொருள் வாங்க சொல்ல அந்த பார்ட்டி கிட்ட டெபிட் வைக்கிறீங்களா, ஸோ அதுதான் டாப் லெட்ஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ தென் ரெண்டாவது வந்து பாட்டம் லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பாட்டம் லெட்ஜர்னா என்ன அப்படின்னா ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பாட்டம் லெட்ஜர். டாக்ஸஸ் இது எல்லாமே பாட்டம் லெட்ஜர். டாக்ஸ், டிஸ்கவுண்ட், ஸோ ஆன் வந்து உங்களுக்கு வந்து பாட்டம் லெட்ஜர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட்ஜர் நேம் என்ன நேம்ல இருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு வேல்யூனா என்ன அப்படின்னா இந்த சேல்ஸ் அட் 5% நான் ஆல்ரெடி டேலியில கிரியேட் பண்ணியிருக்கேன். இதா இருக்கு பாத்தீங்களா? ஸோ சேல்ஸ் அட் 5% ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். லெட்ஜர் அமௌண்ட் எங்கிருந்து எடுக்கணும் அப்படின்னு கேக்குது. லெட்ஜர் அமௌண்ட் எனக்கு வந்து இதுல வந்து காட்ட மாட்டேங்குது பாருங்களேன். ஸோ லெட்ஜர் அமௌண்ட்டை எனக்கு இதுல காட்ட மாட்டேங்குது. லெட்ஜர் அமௌண்ட் எனக்கு என்ன வேணும்னா சேல்ஸ் அட் 5% இருக்குல்ல, அதுல இருந்து தான் எனக்கு வந்து லெட்ஜர் அமௌண்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ லெட்ஜர் அமௌண்ட் சேல்ஸ் அட் 5%ல இருந்து எனக்கு எடுக்கணும். ஏன்னா நான் அதுக்கு நேராக தான் நான் அமௌண்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து எனக்கு எடுக்கணும். இந்த லெட்ஜரை டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணணுமா அப்படிங்கிறத நான் டிஃபால்ட்டா மாத்துறேன். ஸோ ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு வேல்யூல நான் வந்து கிரெடிட் தான் பண்ணுவேன். ஸோ இப்போ
எல்லா பாட்டம் லெட்ஜருமே நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது ஒரே ஒரு பாட்டம் லெட்ஜர் தான், இத்தனை பாட்டம் லெட்ஜர் இருக்கு. ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்றேன். ஸோ எப்படின்னு பாருங்க. ஸோ திரும்பவும் பாட்டம் லெட்ஜர் கொடுங்க. லெட்ஜர் நேம் என்னன்னு கேட்கும். மேல சேல்ஸ் அட் 5% ஸ்பெசிஃபை பிக்ஸ்டு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ண சொல்ல சேல்ஸ் அட் 5%க்கு உங்களுக்கு வந்து 2.5 உங்களுக்கு வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அதில் வரும். ஓகேங்களா? ஸோ லெட்ஜர் அமௌண்ட் எதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, எனக்கு இதுல இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதாவது அவுட்புட் சிஜிஎஸ்டி 2.5 இருந்து எனக்கு அதுக்கான சாரி லெட்ஜர் அமௌண்ட் எதுல இருந்து எடுங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ லெட்ஜர் அமௌண்ட்டை ஓடிசிஜிஎஸ்டி அட் 2.5 இருந்து எடுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ ஓடிசிஜிஎஸ்டி 2.5. ஓகேங்களா? சேம் நீங்க வந்து லெட்ஜர் அமௌண்ட்டை டெபிட் பண்ணுமா கிரெடிட் கேக்குது. எனக்கு ஸ்பெசிஃபை பிக்ஸ்டு வேல்யூ கொடுத்தேன். ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதாவது டேக்ஸ் ஃபுல்லுமே கிரெடிட், பார்ட்டி நேம் வந்து டெபிட். இதுதான் கான்செப்ட், சிம்பிள் ஆட்டு. சரிங்களா? அப்புறம் பாட்டம் லெட்ஜர் நேம் ஸ்பெசிஃபை பிக்ஸ்டு வேல்யூ லெட்ஜர் அமௌண்ட் லெட்ஜர் அமௌண்ட் எனக்கு எங்க இருந்து எடுக்கணும், அந்த டாக்ஸ்க்கான அமௌண்ட் அப்படின்னா ஓடி எஸ்ஜிஎஸ்டி அட் 2.5 இருந்து எடுக்கணும். ஸோ லெட்ஜர் அமௌண்ட்டை டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதை வந்து கிரெடிட் தான் பண்ணுவோம். ஸோ அதனால ஸ்பெசிஃபை பிக்ஸ்டு வேல்யூனா நான் இப்போ எக்ஸல் சீட்ல இருக்காது, நானா டேலியில வந்து இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ஸோ பாட்டம் லெட்ஜர் இன்னும் என்ன லெட்ஜர் நமக்கு பாக்கி இருக்கு, ஐஜிஎஸ்டில வந்து லெட்ஜர் நமக்கு வந்து பாக்கி இருக்கு. லெட்ஜர் நேம் ஸ்பெசிஃபை பிக்ஸ்டு வேல்யூ டேக்ல இருந்து எடுக்கிறேன். என்கிட்ட எக்ஸல்ல நான் அதை கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ ஓடி இருக்கு, ஐஜிஎஸ்டி இருக்கு, சேல்ஸ் ஐஜிஎஸ்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லெட்ஜர் அமௌண்ட் எதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னு நான் கிட்ட சொல்றேன் அப்படின்னா, லெட்ஜர் அமௌண்ட்டை வந்து எனக்கு ஓடி ஐஜிஎஸ்டில இருந்து எனக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். லெட்ஜர் அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமான்னு கேக்குது. ஸோ ஸ்பெசிஃபை பிக்ஸ்டு வேல்யூ கொடுத்து நம்ம கிரியேட் பண்றோம். தென் ஃபைனலா ஒன்னு இருக்கு, லெட்ஜர் நேம். திரும்ப லெட்ஜர் நேம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபை பிக்ஸ்டு வேல்யூ நம்ம கொடுக்குறோம். ஸ்பெசிஃபை பிக்ஸ்டு நேம்ல ஐஜிஎஸ்டி இன்னும் பெண்டிங் இருக்கு, டாக்ஸ் வந்து இன்னும் மேப்பிங் பண்ணல. ஸோ மேப்பிங் பண்றோம் லெட்ஜர் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ லெட்ஜர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து எதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. எனக்கு ஓடி ஐஜிஎஸ்டில இருந்து எனக்கு எடுக்கணும் அப்படின்னு 1 மினிட். ஸோ ஓடி ஐஜிஎஸ்டி நம்ம ஆல்ரெடி அங்க கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னா சேல்ஸ் ஐஜிஎஸ்டி, இங்க ஓடி ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ ஓடி ஐஜிஎஸ்டி நம்ம கொடுக்குறோம். லெட்ஜர் அமௌண்ட் டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணுமா இருக்குது. ஸோ இந்த டிஃபால்ட் தான். ஸோ டிஃபால்ட்னா ஸ்பெசிஃபை பிக்ஸ்டு வேல்யூ தான், அதுல நான் கிரெடிட் பண்றேன். இந்த ரவுண்டிங் ஆஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்டிங் ஆஃப் வந்து என்கிட்ட இல்ல. 1 மினிட். ஓகே. ஸோ பாட்டம் லெட்ஜர் நேம் வந்து லெட்ஜர் நேம் என்னன்னு கேக்குது. ஓகே. ஸ்பெசிஃபை பிக்ஸ்டு வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து நியூ நேம் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ரவுண்டிங் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ரவுண்டிங் ஆஃப் வந்து ஓகே. ஸோ ரவுண்டிங் ஆஃப் வந்து எடுத்துரு. இந்த லெட்ஜர் அமௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. ஓகேங்களா? ஸோ லெட்ஜர் அமௌண்ட்டை டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. ஸோ லெட்ஜர் அமௌண்ட் எதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னு கேக்குது. என்னோட ரவுண்டிங் ஆஃப் இருக்குல்ல, இதுல இருந்து நான் எடுக்க சொல்றேன். சரிங்களா? ஸோ ரவுண்டிங் ஆஃப் வந்து என்னோட சீட்ல இருந்தா இருக்கு, இதுல இருந்து நான் எடுக்க சொல்றேன். ஸோ டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணும். இப்போ இந்த ரவுண்டிங் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சம்டைம் டெபிட்டும் பண்ண வேண்டிய இருக்கும், சம்டைம் கிரெடிட் பண்ண வேண்டிய இருக்கும். ஏன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்றோம்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெபிட் ஆர் கிரெடிட் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு நம்ம எக்ஸல் சீட்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டிஆர்சிஆருக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்கெல்லாம் ஸ்பெசிஃபை பிக்ஸ்டு வேல்யூ கொடுத்துருக்கோம். அதாவது டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமாங்கிறது டிஃபால்ட்டா கிரெடிட் கொடுத்துட்டோம். ஸோ இந்த இதுக்கு மட்டும் ரவுண்டிங் ஆஃப் மட்டும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நீங்க என்னோட எக்ஸல் சீட்ல இருந்து எடுத்துக்கோங்க.
ஸோ எக்ஸல் ஷீட்ல இருந்து எடுத்துக்கிற மீன்ஸ் அது என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, எக்ஸல் ஷீட்ல டெபிட் கிரெடிட் இதா இருக்குல்ல, இதுல கிரெடிட் இருந்துச்சுன்னா ரவுண்டிங் ஆஃப் கிரெடிட்ல புக் ஆகும், டெபிட் இருந்துச்சுன்னா டெபிட்ல புக் ஆகும். ஸோ இதுதான் ரவுண்டிங் ஆஃப் வந்து டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமாங்கிறது நம்ம டிஃபால்ட் வைக்கல, ஒன்லி ஃபார் ரவுண்டிங் ஆஃப்க்கு மட்டும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சீட்டை அப்படியே சேவ் பண்ணிருக்கீங்க. ஸோ சேவ் பண்ணிட்டு நான் என்னுடைய ரவுண்டிங் ஆஃப் இருக்குல்ல, அது லெஜர் நான் கிரியேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இம்போர்ட் பண்ண சொல்ல எரர் வரும். ஸோ நான் இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல நான் அந்த ரெண்டர்ல கொண்டு போறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ரவுண்டிங் ஆஃப் வந்து நம்ம வந்து அதையும் செக் பண்ணிக்கலாம், கரெக்டா நம்ம மேப் பண்ணிருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, மேப் பண்ணதை மேனேஜ்ல மேப்பிங் டெம்ப்ளேட்ஸ்ல டிரான்சாக்ஷன்ல போயிட்டு நீங்க ஃபில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆல்ரெடி மேப்பிங் பண்ணது காட்டும். சரிங்களா? சேம் ஷீட்டை நீங்க திரும்ப மேப்பிங் பண்றீங்கன்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ ஒரு ஃபைனலா இதில் பார்த்தோம்னா நம்மளுடைய லெஜர் நேம் வந்து ரவுண்டிங் ஆஃப் மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்கலாம். ஸ்பெசிஃபை பிக்சட் வேல்யூ இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட டேலியில் இருக்கிற ரவுண்டிங் ஆஃப். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மேப்பிங் பண்றது மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வீனரா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப். ஸோ மேப்பிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். ஸோ ஒன்ஸ் மேப்பிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஸோ எவ்வளவு நேரத்துல நம்மளுடைய எக்ஸல், அதாவது அந்த 15 என்ட்ரிஸ் எவ்வளவு நேரத்துல டேக் வந்து இம்போர்ட் ஆகுது அப்படின்றத ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ இம்போர்ட்ல போறோம். எதை நம்ம இம்போர்ட் பண்ண போறோம்? டிரான்சாக்ஷன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே காட்டும். அந்த ஃபைல் நேம் என்ன, ஸோ எல்லாமே காட்டும். வேற ஒன்றும் இல்லை, இது எங்கேருந்து இது பண்ணுதுன்னா இதுதான் என்னுடைய ஃபைல் நேம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே காட்டும். நீங்க ஜஸ்ட் எக்ஸல் ஷீட் தான் பண்றீங்க, அது என்ன ஃபைல்ஸ்னு காட்டும். மேப்பிங் பண்றீங்க, அதோடைய நேம் எல்லாமே காட்டும். மேப்பிங் டெம்ப்ளேட் தெரியுதா உங்களுக்கு? நம்ம அங்கே சேல்ஸ்னு கொடுத்தோம்ல, அதுல வருது. அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் ப்ரிவியூ பண்ணணுமா அப்படின்னு காட்டும். அதாவது ப்ரிவியூ மீன்ஸ் நீங்க வந்து இம்போர்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு வாட்டி வியூ பண்ணணுமா அப்படின்னு காட்டும். பேக்கப் எதுவும் எடுக்கிறீங்கன்னா பேக்கப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பேக்கப் எதுவும் எடுக்கல. டோட்டலாக நான் 15 என்ட்ரிஸ் பண்றேன். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா ப்ராப்பர் டீட்டெயிலாக சொல்லுது. ஸோ ரோல் நம்பர் 1 to இது எடுத்துக்குது ஹெட்டர். சரிங்களா? ஸோ 51 வரைக்கும் என்ன அப்படின்னா இதுதான், வேற ஒன்று இதா இருக்குல்ல. ஸோ ரெண்டு, அதாவது காலம்னா இருக்குல்ல, இது காலம்னா இது உங்களுக்கு வந்து ரோ நம்பர் 2ல இருந்து 51 வரைக்கும் என்கிட்ட என்ட்ரிஸ் இருக்கு. ரோ நம்பர் 2ல இருந்து 51 வரைக்கும் என்ட்ரிஸ் இருக்கு. காலம்னாருங்கிறது வேற ஒண்ணு இல்லை, இந்த மேல ஏல இருந்து கே வரைக்கும் காலம்னா இருக்கு. ஸோ அதுவும் சொல்லுது. சப்போஸ் நீங்க வந்து எதுவும் 3 என்ட்ரிஸ் தான் இதுல வச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே என்ட்ரிஸ் இல்லைன்னா நீங்க இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி இம்போர்ட் பண்றதுக்கு முன்னால டிரான்சாக்ஷன் பீரியட் காட்டும், அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் 3ல நீங்க இம்போர்ட் பண்றது காட்டும், ஃபைல் டு இம்போர்ட் வந்து எக்ஸல் ஷீட் நேம் காட்டும். ஸோ டோட்டல் ஆஃப் 15 சேல்ஸ் என்ட்ரி நம்ம போட போறோம். இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆமா கம்ப்ளீட்டட். ஸோ எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அசியூம் பண்ணிக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சேல்ஸ் இம்போர்ட் பண்ணோம். உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். மேலே ஒரு ஹெட்டிங்லாம் மாத்துங்க, திரும்ப ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணுங்க பர்ச்சேஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். இது எல்லாத்துக்குமே ஈஸியாக தெரியும். இங்கே உள்ள டேட்டா என்ன போடணும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். உங்களால் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேற எதுவும் கைட்லைன் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல வந்து என்னுடைய நம்பர் வந்து நான் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நீங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.